வெல்கம் டு அவர் சேனல் கோட் தமிழா. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பைத்தான்ஸில் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி கால் பண்ணுறது, அதுலேருந்து வேல்யூ எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுங்கிற பற்றி பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய 3 விஷயங்கள் இருக்குது. முதல்ல ஃபங்க்ஷனுங்கிறது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட் ரன்ஸ் ஒன்லி வென் இட் இஸ் கால். இதுக்கு அர்த்தம் என்னென்னா பைத்தான் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். ஸோ நான் ஏதாவது ஒரு செட் ஆஃப் கோடை வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ள எழுதிட்டேன்னா எந்த லைன் ஆஃப் கோட்ல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்போ மட்டும் தான் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபங்க்ஷன்ஸ்குள்ள நீங்க ஒரு டேட்டா பாஸ் பண்ண முடியும். அந்த பாஸ் பண்ண போற டேட்டாவை பாராமீட்டர்னு சொல்லுவாங்க, இல்லை ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு ஒரு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணவும் முடியும். இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த கட்டத்துக்கு உள்ள போகலாம். எப்படி ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். பைத்தான்ல ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். டெஃப் அப்படிங்கிற வேர்டை வச்சு ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். def my function print successfully created a function. ஸோ இதில் டெஃப்ங்கிறது வந்து ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்குள்ள சின்டெக்ஸ். மை ஃபங்க்ஷனுங்கிறது வந்து ஒரு வேரியபிள் அப்படின்னா என்னன்ட்டு நான் இனிஷியலாக டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்ட்டு. ஸோ இந்த நேமில் ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், இதுதான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள சின்டெக்ஸ். இதுக்கு கீழே நான் என்னோட கோட்ஸை அடிச்சுக்கலாம். எப்படி ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறது? ஸோ ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஃபாலோட் பை ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். சே மை அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மை அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து அந்த ஃபங்க்ஷனோட நேம் ஃபாலோட் பை ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இதை போட்டால் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிரும். நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் அதுக்குள்ள பிரிண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ்குள்ள நம்ம ஒரு பாராமீட்டர் அல்லது ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ்னாலும் நீங்கள் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கமா வச்சு செப்பரேட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நான் ஒரு ரெண்டு பாராமீட்டர் பாஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன். a = 2, b = 6 அப்படிங்கிற 2 பாராமீட்டர் கிரியேட் பண்ணுறேன். இதில் ஏங்கிறது வேரியபிள், 2ங்கிறது இன்டிஜர், பிங்கிறது வேரியபிள், 6ங்கிறது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப். ஸோ இப்போ மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். டெஃப் மை பாராமீட்டர் value1, value2 c = value1 plus value2 print c. ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ்குள்ள எப்படி பாராமீட்டர் பாஸ் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். மை param அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனோட நேமை டைப் பண்ணிக்கணும். லாஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிருந்தோம். இந்த தடவை ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்குள்ள நான் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுமோ அதை உள்ள டைப் பண்ணணும். இப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா மை பாராமீட்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஏங்கிற ஒரு வேரியபிளையும் பிங்கிற ஒரு வேரியபிளையும் பாஸ் பண்றேன். அந்த ஏங்கிற வேரியபிள் பிங்கிறது வந்து value1 value2க்கு அசைன் ஆயிரும். ஏ வந்து value1க்கும் பி value2க்கு அசைன் ஆயிரும். உள்ள வந்ததும் அது ரெண்டுமே ஆட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ c = 2 + 6 8 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகணும். கோடை ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் 8 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் அது. இந்த இதுக்கு டி அப்படிங்கிற ஒரு நேம் அசைன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஏங்கிறது value1க்கும் பிங்கிற value2க்கு அசைன் ஆயிரும். இதில் பிரிண்ட் ஆஃப் சி கொடுக்குறதுக்கு பதிலாக டி = ரிட்டர்ன் சி. ஸோ சிங்கிறது ரிட்டர்ன் ஆயிரும். இங்கே நான் பிரிண்ட் டி + 2 அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த a + bங்கிறது இந்த இடத்துல ஆட் ஆயிட்டு
ஆட் ஆன வேல்யூவை இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ டிங்கிறது ரிட்டர்ன் ஆன வேல்யூக்கு அசைன் ஆயிரும். ஸோ டிங்கிறது இந்த சிக்கு அசைன் ஆயிரும். அப்போ 2 + 6 = 8ன்னு வந்து d = 8ன்னு அசைன் ஆயிரும். ஸோ ஃபைனலாக பிரிண்ட் பண்ணும்போது 8 + 2 = 10 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகணும். செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் 10ங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஃபங்க்ஷன்ஸோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். எதுக்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம்னா, என்னோட நம்பர் ஆஃப் கோட்ஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்குது. அதில் ரிப்பீட்டேட்டிவாக ஒரு செட் ஆஃப் கோட் நான் திருப்பி அடிச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிறது பதிலாக அதை ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணிவிட்டு சிங்கிள் லைனில் அதை கால் பண்ண முடியும். நம்ம காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை சிம்பிளராக பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் எனக்கு எந்த ஸ்பாட்டில் எரர் இருக்குது, எந்த லாஜிக்கில் ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் சிம்பிளராக இருக்கும். ஏன்னா ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்கு முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோட் தமிழா சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைத்தானில் இன்னும் நிறைய டுட்டோரியல்ஸ் நாங்கள் போடுறதா இருக்கும். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வேணுங்கிற டவுட்ஸ் வந்து நீங்கள் போடலாம். இல்லை முக்கியமாக எதனா விஷயம் தெரிஞ்சுக்கன்னா நீங்கள் codetamila96@gmail.comக்கு மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ.